அவனுடைய கண்களை மூடி செபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவையும் கோடி ஸ்தோத்திரம்ப்பா. மகிமையும் மாட்சி வேண்டியது நல்ல ஆண்டவரே, நீங்கள் கொடுத்த இந்த புதிய நாளிலும் ஆண்டு சமூகத்தில் எங்களை கொண்டு வந்து கர்த்தரை ஆராதிக்க வைத்த தேவன், இப்போதும் உங்களுடைய வார்த்தையும் நீ பேசும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய வார்த்தை என்ற மன்னாவினால் எங்களை போஷித்து திருப்தியாக்குற கர்த்தர் இப்பொழுதும் எங்களோடு இடைப்படும். பரிசுத்த ஆவியுடைய சத்தம் எங்களை தொனிக்கட்டும். ஆண்டவரே, வசனத்தை கேட்குற பிள்ளைகளையும் ஆண்டவர் வசனத்தை சொல்லுகிற நம்முடைய அடிமையும் பலப்படுத்தும், பயன்படுத்தும். இந்த வசனங்களை எங்கள் வாழ்நாள் முழுவதுக்கும் பிரயோஜனமாக இருக்கத்தக்கதாக எங்களை பயன்படுத்தும். பெரிய காரியம். அன்பு தெய்வம் எங்கள் ஒவ்வொருவரையும் காக்கிறவர் என்பதை யோவேல் 3:14 நாங்கள் தியானித்து வருகிறோம். இந்த நாள் கூட நாங்கள் பயப்படாமல் திடமாக இருக்கத்தக்கதாக எங்களோடு பேசுகிற தேவனுக்கு நன்றி. தொடர்ந்து வழியெடுத்து மீட்பர் இயேசுவின் நாமத்தில் விடுகிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம வாசித்த இந்த மாதத்தின் வார்த்தை, ஆண்டவரையும் நம்மோடு இடைப்படுகிற பொழுது, கர்த்தர் தமது ஜனத்துக்கு அடைக்கலம், இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாக இருப்பார். அப்போ இதனுடைய மொத்த சுருக்கமாக ஒரே ஒரு வார்த்தைனா, கர்த்தர் காக்கிறவர். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய சமூகத்தில் கர்த்தராகிய தெய்வம் ஒவ்வொரு காரியங்களிலும் காத்து வருகிறவர். அந்த யோவேல் 3:16 இது கடைசி நாட்களில் சம்பவிக்கிற காரியங்களை குறித்து, அதாவது நியாய தீர்ப்பின் நாட்களில் சம்பவிக்கிற காரியங்களை குறித்து அவர் சத்தமிடுவார், கெர்ச்சிப்பார் என்ற வார்த்தை சொல்லி தான் அவர் தம்முடைய ஜனத்துக்கு அந்த நேரத்தில் அடைக்கலமாக இருப்பார் சொல்லுது. ஆனால் இந்த நாட்டில் கடைசி காலங்களில் வந்திருக்கிறோம். ஆனால் வருகையின் காலங்கள் எப்பொழுது நமக்கு தெரியாது. ஆனாலும் கூட இவர் காக்கிறவர், நம்முடைய தேவனாய் கர்த்தர் காக்கிறவர் என்பதை நாம் தியானித்து வருகிற பொழுது, இது யோபுவின் புஸ்தகத்தில் வசனங்களை வாசிக்கிற பொழுது நம்ம வாசித்தோம். 11ஆம் அதிகாரத்தில் யோபுவின் புஸ்தகத்தில் 15ஆம் வசனத்தில் 3 நண்பர்கள் வந்து 3 நண்பர்களும் யோபுக்கு ஆலோசனை சொல்கிறாங்க, அறிவுரை சொல்கிறாங்க, புத்திமதி சொல்கிறாங்க. இந்த எலிப்பாஸ், பில்தாத், சோப்பார். அதில் 3வது நண்பன் இந்த சோப்பார் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறார். அவர் பேசும்போது இந்த வார்த்தை சொல்கிறார். இந்த 11ஆம் அதிகாரம் முழுக்க அவர் சோப்பார் பேசின வார்த்தைகள். இந்த 15ஆம் வசனத்தில் யோபு பார்த்து சொல்கிறாரு, உம்முடைய முகத்தை மாசு இல்லாமல் ஏறெடுத்து பயப்படாமல் திடன் கொண்டிருப்பீர். யோபுக்கு சோப்பார் சொல்லுகிற ஒரு ஆலோசனை. இந்த வசனத்தில் பாருங்கள், நீங்கள் இந்த மாதத்தில் வசனங்களை தியானிக்கும் வரிசையாக கவனித்து பாருங்கள். தமது ஜனத்துக்கு அடைக்கலத்தை கொடுக்குற ஆண்டவர். இந்த தமது ஜனம்னா யார் சொல்லி பார்க்கும் பொழுது முதல்ல பார்த்தோம், அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களை பார்த்தோம். போன வாரம் எதை குறித்து பார்த்தோம்? முக்காலங்களில் காக்கிறவர். எப்போ காப்பார்னு பார்த்தோம்? கண்களை ஏறெடுக்கிற பொழுது, அதாவது ஒத்தாசை இருக்கிற பருவங்களுக்கு நேரம் நம்முடைய கண்களை ஏறெடுக்கிற பொழுது காப்பார், காக்கிறவர், காத்தவர், காக்கிறவர், காப்பார், முக்காலங்களிலும் காக்கிற என்பதை நம்ம தியானித்தோம். இப்போது 3வது முறையாக இந்த வார்த்தையில் நாம் தியானிக்கிற பொழுது இங்கே ஒரு ஏறெடுக்கிற காரியம்தான். முதல்ல நாமும் தரிக்கப்பட்ட ஜனங்கள், அடுத்து ஒத்தாசன் பருவங்களுக்கு நிறைய கண்களை ஏறெடுத்தல். இப்போது யோபுவின் புஸ்தகத்தில் சோப்பார் சொல்கிற வார்த்தையை நாம் தியானிக்கிற பொழுது முகத்தை ஏறெடுத்தல். முதல்ல கண்களை ஏறெடுத்தல், இப்போ முகத்தை. இந்த வார்த்தை சொல்கிறது பாருங்கள், மாசு இல்லாமல். யோபே, நீ என்ன செய்யணும்? மாசு இல்லாமல் உன் முகத்தை என்ன செய்யணும்? ஏறெடுக்கணும். முகத்தில் மாசு இல்லைன்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் மூளைக்கு வேலை கொடுத்து பார்ப்போம். தமிழில் ஒரு
என்னது பழமொழியா, அது ஒரு வார்த்தை சொல்கிறேன் கேளுங்க. அந்த வார்த்தையை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கணும். மாசு இல்லாமல் முகத்தை ஏறெடுத்தனா என்ன அர்த்தம்னா, அகத்தின் அழகு. அப்படின்னா முகத்தை மாசு இல்லாமல் ஏறெடுக்கணும் என்ன அர்த்தம்? அகம், உள்ளம், இருதயம் என்ன இருக்கணுமா? மாசு இல்லாமல் இருக்கணும். அல்லேலூயா. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போது நான் சுத்திகரிக்கப்பட்ட உள்ளத்தோடு, பரிசுத்த உள்ளத்தோடு என் தேவனை நான் ஏறெடுக்க வேண்டும். அல்லேலூயா. என் கண்களை ஏறெடுக்கிறதை குறித்து நான் பார்த்தேன். ஒத்தாசிரியர் பருவங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுத்தாள். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உன் முகத்தை சோப்பார் மூலம் கர்த்தர் பேசுகிறார், உன் முகத்தை மாசு இல்லாமல் நீ என்ன செய்ய, எனக்கு நேர பாரு. அப்போது நீ பயப்பட மாட்ட. ஒரு மனுஷனுக்கு பயம் எப்போ வருது? பாதிப்புக்குள்ளாக போகிற பொழுது பயம் வருது. ஆனால் பாதிப்பை ஏற்படாதபடிக்கு காக்கிறது அவன் கூட இருக்கும் பொழுது அந்த பையன் என்ன செஞ்சிருது, அவனை விட்டு நீங்கி போயிடுறது. அவன் இப்போ என்ன செய்வான்? திட மனதுடன் காணப்படுவான். அல்லேலூயா. ஒரு மனுஷன் எப்போ திடப்படுறான்? காக்கிறவர் கூட இருக்கும் பொழுது திடப்பட முடியும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பச்சிளம் குழந்தைகளையும் பெற்றோரையும் தகப்பனையும் குறித்து அநேக உதாரணங்களை, உண்மைகளை, படங்களை நம்ம என்ன சொன்னால் வாசித்திருக்கோம், பார்த்துருக்கோம். ஒவ்வொரு காரியத்திலும் பாருங்கள், இந்த தகப்பன் அல்லது தாய் கூட இருக்கிற வரைக்கும் இந்த பிள்ளை பயப்படவே செய்யாது. ஆமென். நல்ல உரமாக திடமாக இருக்கும். இப்போது சோப்பர் அதான் சொல்கிறாரு, முகத்தை மாசு இல்லாமல் ஏறெடுத்தா நீ பயப்பட மாட்ட, நீ திடன் கொண்டிருப்பாய். அல்லேலூயா. சரி, இப்போது நம்ம வாசித்தோம் அகத்தின் அழகு முகத்தில். அப்போது ஆண்டுடைய சமூகத்தில் இந்த இருதயம் மாசு இல்லாமல் இருக்கணும். இப்போ அந்த இருதயத்தை மாசு இல்லாமல் இருக்க நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதை மாசு இல்லாமல் இருக்க இதை ப்ரிப்பேர் பண்ணணும். இதை சோப்பர் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. 13 வசனத்தை வாசிங்க. 11-13. நீர் உம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி உம்முடைய கைகளை, உம்முடைய கையிலே அக்கிரமம் இருந்தால் அதை தூரத்தில் அகற்றிவிட்டு அநியாயம் உம்முடைய கூடாரங்களில் வாசமாக இருக்க ஒட்டாதிரும். அப்பொழுது இப்போ தான் மேட்ரு வருது. அப்போது 13 வசனமும் 14 வசனத்தில் தான் அங்கே இருக்கிற தெளிவு, ஒரு விளக்கம் சொல்லப்பட்டிருக்குது. பாருங்கள், இருதயத்தை ஆயத்தப்படுத்தணும், கைகளை அவருக்கு நேராக விரிக்கணும். இப்போ அந்த கைகள்லையும் கூட அடுத்த வசனத்தில் அக்கிரமம், அடுத்து கூடாரத்தில் அநியாயம். இருதயத்தை ஆயத்தப்படுத்தணும், கைகளை விரிக்கணும், கைகளை கூட அக்கிரமத்தை எடுத்து போட்டுட்டு கை விரிச்சு ஆண்டவருடைய சமத்தில் ஜெபிக்கணும், கூப்பிடணும். அடுத்து கூடாரத்தில் என்ன இருக்கக்கூடாதான்? அநியாயம் இருக்கக்கூடாதாம். இந்த கூடாரம் என்பது அது தேவனுடைய கூடாரத்தையும் நம்ம செலுத்த கூடாரம்னு சொல்லுவோம், ஆலயத்தை. அதுக்கடுத்து வசிக்கிற மனுஷன் வசிக்கிற வீடையும் கூடாரம் சொல்லுவாங்க. அதுக்கடுத்து இந்த சரீரத்தையும் கூடாரம் பேதுரு சொல்வார். நான் இந்த கூடாரத்தை விட்டு போகிற நாட்கள் சமீபத்திற்கு சொல்வார், பேதுரு சொல்வார். சரி, நல்லா கவனிச்சு பாருங்கள். இப்போது ஆண்டுடைய சமூகத்தில் இருதயம், கை, கூடாரம், இந்த மூன்றிலும் சுத்தம், பரிசுத்தம், தேவனுக்கு பிரியம் காணப்படணும். அல்லேலூயா. இதுதான் கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம இதனால் தியானிக்க போகிறோம். என் முகம் மாசு இல்லாமல் கர்த்தரை நோக்கி ஏறெடுக்கிற பொழுது நான் பயம் இல்லாமல் திடனாக இருப்பேன். அதுக்கு நான் என்ன செய்யணும்? இப்போ முதல்ல என் இருதயத்தை ஆயத்தப்படுத்துகிறேன். ஆண்டுடைய சமூகத்தில் யாக்கோப்பை சந்திக்கிறதுக்கு ஏசா புறப்பட்டு வர்றான். யாக்கோப்பு தான் நம்ம அண்ணன்கிட்ட வந்துட்டோம், அண்ணனை போய் நம்ம சந்தித்தா தான் அந்த பகுதியில் நம்ம குடியிருக்க முடியும். அண்ணன்ட்ட நம்ம சண்டை போட்டு போயிருக்கிறோம், அண்ணனை ஏமாற்றிட்டு போயிருக்கிறோம். அதனால அண்ணன் ஒரு நாளில் நம்மளை கொல்லன்னு கூட சொல்லிட்டுருக்கான். கொண்டு போட்டால் என்னத்துக்கு ஆகுறது? நம்ம போகும்போது தனியாக போனோம். இப்போது மனைவிகள், பிள்ளைகள், ஏராளமான சேனைகள் கூட இருக்குது, எல்லாம் நஷ்டமாக போயிருமே. அதனால் அண்ணன்ட்ட சமானமாயிருன்னு சொல்லி
ஒப்புரவாருக்கு ஆட்கள் அனுப்புகிறான். ஆட்கள் போய் திரும்பி வந்துட்டு உங்கள் அண்ணன் 400 ரூபாயோட திரும்பி வர்றாங்க, உங்களை தேடி வராங்க, உங்களை பார்க்க வராங்கன்னு சொன்னோமே. இவன் என்ன செஞ்சிட்டான்னா பயந்து போயிட்டான். அது 32வது இடத்துல சம்பவங்கள் உண்டு. பயந்து போய் என்ன செய்யணும்னா இப்போது இவங்க அண்ணனை சந்திக்கிறதுக்கு இவன் ஆயத்தமாகிறான். எப்படி ஆயத்தமான தெரியுமா? பாவ மன்னிப்பை ஆண்டு சமூகத்தில் பெறுகிறான். தேவனுடைய சமூகத்தில் இவங்க அண்ணன்றது ஒரு பொல்லாப்பு வரப்போகுது. இவங்க அண்ணன்றது ஒரு நஷ்டம் ஏற்படும். இவங்க அண்ணன் மூலம் ஒரு உயிர் சேதம் கூட உண்டாகும், அல்லது தன்னையும் கொள்ளக்கூட வாய்ப்பை ஏற்படும். ஆனால் இவன் செஞ்ச காரியத்தை பாருங்கள், எப்படி இவன் ஆயத்தமாகறான் அப்படிங்கன்னா, அண்ணன்ட்ட சந்திக்கிறதுக்கு ஏறத்தாழ சில பொருட்கள் எல்லாம் ஆயத்தப்படுத்துகிறான். ஆயத்தப்படுத்தினவன் செய்ய வேண்டியது முக்கியமான ஒன்று, அதை செய்வோன்னு சொல்லி என்ன செய்யணும்னா வசனத்தை வாசிக்கிற பொழுது ஆதியாகமம் 32 9-12 வரைக்கும் வாசிங்க. யாக்கோப்பு எல்லா தெய்வக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமா இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும். அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறியடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன். தேவரீரோ, நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே என்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தன்னுடைய அண்ணனை சந்திக்க இப்போ தேவனை முதல்ல சந்திக்கிறான். இது வரைக்கும் இவ்வளவு அக்கறையாக இவன் தேவனை தேடினதே கிடையாது. அப்போ எந்த நேரத்தில் பாதிப்பு வருதோ, எந்த நேரத்தில் பொல்லாப்பு நம்மளை நோக்கி வருதோ, இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்? அதிகமாக தேவனை தேடுறோம், தேடிக்கிட்டு இருக்கோம். இந்த பாருங்கள், நீங்கள் நல்லா பாருங்கள், படிக்கிற பிள்ளைகள்லாம் கவனித்து பாருங்கள். வருஷமெல்லாம் ஸ்கூலுக்கு போகும்போது சாதனை போயிடுவாங்க. அந்த பரீட்சை வர நேரத்தில் ரொம்ப தேடுவாங்க, தேவனை தேடுவாங்க. காரணம், அந்த பரீட்சைக்குரிய ஒரு பயம். ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருக்கிற தேவ பிள்ளைகளே, இந்த மனுஷன் ஒரு மனைவிக்கு 7 வருஷம், இன்னொரு மனைவிக்கு 7 வருஷம், அப்புறம் அவங்க மாமாக்காண்டி 6 வருஷம் மந்தைக்கு மேய்ச்சா, 20 வருஷம் மொத்தம் மந்தையை மேய்ச்சார். இந்த 20 வருஷம் தேடாத தேடல் இப்போது 20 வருஷம் முடிவு வீட்டுக்கு வர நேரத்தில் அப்படியா கர்த்தரை தேடுறார். காரணம் பயம், காரணம் ஒரு பொல்லாப்பு இப்போ நேரிட போகுது. ஆண்டு சந்திர காத்திருக்கிற தேவ பிள்ளைகளே, இதனால வார்த்தையை கவனித்து பாருங்கள். நாம் எந்த ஒரு பாதுகாப்புக்கும் சோப்பார் சொல்கிறாரு, இருதயத்தை நான் என்ன சொன்னால் ஆயத்தப்படுத்தணும். என் கர்த்தருக்கு நேராக என் இருதயத்தை, என் முகத்தை ஆயத்தப்படுத்தணும். ஏறெடுக்கிறதுக்கு, இந்த முகத்தை ஏறெடுக்கிறதுக்கு ஒரு துணிகரத்தோடு என்ன செய்யணும்னா ஏறெடுத்துடக்கூடாது. இவர் என்ன பாவம் மன்னிப்பு கேட்குறாரு பாருங்க. நான் ஒன்றிலும் தகுதி உள்ளவன் அல்ல. 10ஆம் வசனம் சொல்றாரு, தேவரி காண்பித்த தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவு வேணும் பாத்திரன் அல்ல. ஆண்டவரே, நீங்கள் கொடுத்த ஆசீர்வாதத்துக்கு நான் தகுதியுடையவன் அல்ல. கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனுடைய சமூகத்தில் இந்த யாக்கோப்பு மன உருக்கத்தோடு, மன பாரத்தோடு, மனோ வியாகுலத்தோடு இப்போ தேவ சமூகத்தில் தேவனை உயர்த்தி அவனுடைய சமூகத்தில் தன்னுடைய நிலைமைகளை சொல்லி ஜெபிக்கிறான். இதுதான் ஒரு ஆயத்தம். மெய்யாவே கர்த்தர் இந்த ஏசாட்டிருந்து இவனை பாதுகாத்து கொண்டான். ஹல்லேலூயா. இவன் பயந்த பயத்துக்கு எவ்வளவு கூட ஒரு இம்மி கூட எதுவும் நடக்கவே இல்லை. காரணம், இந்த ஏசா ஓடி வந்து கட்டி தழுவி முத்தம் கொடுத்து நலந்தான் விசாரிக்கிறான். அடுத்து இவன் பயந்து போய் இவனை சமாதானம் பண்ணிருக்காண்டி கொடுத்த பொருளை கூட என்ன செய்கிறான் ஏசா, வேண்டாம் எனக்கு ஏராளமாக இருக்குது, நீ ஒன்னதை நீ வச்சுக்கோ, எனக்கு வேண்டவே வேணான்னு சொன்னான். ஒரு நாளில் என்னை ஏமாத்தின யாக்கோப்பை நான் எங்கள் அப்பா செத்த மாத்திரம் இவனை சாவச்சுன்னு சொல்லி ஒரு உள்ளத்தில் ஒரு பயங்கரமான ஒரு எண்ணம் கொண்டிருந்தான். ஆனால் பாருங்கள், காரியங்கள் தலைகளாக மாறிட்டு இவனாக வழியை கொடுத்தாலும் கூட அவன் வேண்டவே வேண்டான அளவுக்கு கர்த்தர் அவனை மாற்றி விட்டார். ஹல்லேலூயா. நம்ம இருதயம்
எப்போவும் தேவனுக்கு நேராக ஏறெடுக்கிற பொழுது ஒரு ஆயத்தத்தோடு காணப்படும். தேவ சமூகத்தில் முகத்தை ஏறெடுக்கிறோம், செபிக்கப்படணும்னா நீங்கள் உங்கள் உள்ளத்தை என்ன செய்யணும்னா, முதல்ல ஆண்டவரே நான் உங்கள் சமூகத்தில் வந்திருக்கிறேன், நான் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி என் ஜெபம் உங்களுடைய சமூகத்தில் எட்டுவதற்கு நான் தகுதியுடைய பாத்திரமா, கொஞ்சம் உள்ளத்தை என்ன செய்யணும், ஆராய்ச்சின்னு பார்க்கணும். பரிசுத்த பந்திக்கு முன்பதாக நம்ம ஆராய்ச்சின்னு பார்க்கணும் நம்முடைய இதயத்தை. நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜெபத்துக்கும் போகிறதுக்கு முன்னாடி குடும்பத்தில் கசப்பாக நடந்து கொண்ட காரியம், அலுவலகங்களை ஏன் நேரிட்ட பொல்லாங்கு, சகல விதமான நேரங்களிலும் நாம் சந்தித்த இன்னல்கள், இதிலெல்லாம் நான் நடந்து கொண்ட நடக்க எப்படிப்பட்டதாக இருந்துச்சு, நான் மூர்க்கமாக நடந்துட்டேன்னா, கோபிச்சு நடந்துக்கிட்டேன்னா, வாய் தவறி வார்த்தை விட்டுட்டேன்னா, இதெல்லாம் எண்ணி பார்த்து தேவ சமூகத்தில் அரை மணி நேரம் ஜெபமா நீங்கள் ஒரு 2 நிமிஷம் எண்ணி பாருங்கள். இப்போ தேவன்கிட்ட உங்கள் இருதயத்தை ப்ரிப்பேர் பண்ணுங்க, ஆயத்தப்படுத்தி இப்போ என்ன சரண்டர் பண்ணி இப்போ ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாக இந்த ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் தர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் சமூகத்தில் காத்திருக்க தேவ பிள்ளைகளே, சத்தியத்தை கேட்குறோம். இந்த யாக்கோபு அதான் சொல்கிறார். அவர் சொல்லும்போது, காண்பித்த தயவுக்கும் சத்தியத்துக்கும் நான் எவ்வளவு வேணும், தகுதியுடைய நல்ல தேவ சமூகத்தில். அருமையான ஆபிரகாம் கூட அவங்க மகன் ஆண்டவர் என்ன செய்றான்னா, ஒரே மகனை நீ என்ன செய், நான் சொல்கிற இடத்துல போய் பலி செலுத்துன்னு சொல்கிறார். சொன்ன மாத்திரத்தில் ஆபிரகாம் ஆயத்தமாய் புறப்படுறார். கழுதையை ரெடி பண்ணுறாரு, சேனம் கட்டுறாரு, வேலைக்காரங்களை கூப்பிடுறாரு, தேவையான நெருப்பு எடுத்துக்கிட்டாரு, விறகு எடுத்துக்கிட்டார், எல்லாம் ஆயத்தமாகி போகிறார். நல்லா கவனிச்சு பாருங்கள். தேவத்தில் காத்திருக்க தேவ பிள்ளைகள், இவருடைய இருதயம் இப்போ உண்மையிலேயே வேதனைக்குள்ளதாக இருக்கணும். ஏன்னா 100 வயசு காத்திருந்து பெற்றுக்கொண்ட மகனை ஆண்டவர் அதுவும் நல்ல கொஞ்சி வளர்ந்து அது இளம் பிராயத்தில் வாலி பிராயத்தை அடைகிற நல்ல பருவத்தில் இருக்கிறான். எவ்வளவா நேசம் வச்சுருப்பான், பாசம் வச்சுருப்பான். ஆனாலும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க இவனுடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தினார். அல்லேலூயா. மறுத்து பேசவோ அல்லது தேவ சமூகத்தில் கீழ்ப்படியாமல் போகவோ ஒரு நாள் அவன் செய்யவே இல்லை. ஏன்னா ஆண்டவரே அங்கே சாட்சி பகிர்கிறார். அது அவன் 22 அவனை குறித்து ஆண்டு சொல்கிறார். பார்த்தீங்களா, இப்பொழுது நீ எனக்கு பயப்படு என்பதை அறிந்திருக்கிறேன். நல்லா கவனிச்சு பாரு. ஆண்டவராய் தெய்வம் அவரே இந்த ஆபிரகாமுக்கு சாட்சி விடுகிறார். ஏன்னா இவனுடைய இருதயம் அவ்வளவா பக்குவப்படுத்தப்பட்டிருக்கு, ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கு. சரி, அடுத்தபடியாக இந்த இருதயத்தை எப்படி ஆயத்தப்படுத்துவது என்பதை குறித்து நம்ம வேதத்தில் முக்கியமான ஒரு காரியத்தை பார்க்கிற பொழுது, ஆண்டுடைய சமூகத்தில் நம்முடைய இருதயத்தை பக்குவப்படுத்த, நமக்கு பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள ஆயத்தப்படுத்தின மொர்தெகாய், எஸ்தர், இந்த 2 பேர் இணைஞ்சு செஞ்ச ஒரு காரியம். தனக்கு மாத்திரமல்ல, தன்னுடைய ஜனம் இனம் முழுவதும், அந்த பட்டணத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, உலகம் முழுவதும் இருக்கிற யூதர்களுக்காக அவர்கள் தேவனுடைய சமூகத்தில் தங்களுடைய இருதயங்களை எப்படி ஆயத்தப்படுத்தினார்கள். வாஸ்து பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுது, இந்த மொர்தெகாய் சில காரியங்களை எஸ்தருக்கு சொல்கிறான். ஆனால் எஸ்தர் சொல்கிறான், ஏன்னா ராஜாட்ட டக்குன்னு போய் எதையும் பேசிட முடியாது. ஏன்னா நாட்டின் தேசத்தின் சட்டம், ராஜாட்ட முதல்ல போய் நின்று அவர் கண்களை தயவு கிடச்சுன்னா செங்கோலை நீட்டுவார். அப்படி நீட்டினா தான் அந்த செங்கோலை போய் தொட்டு அதுக்கடுத்த இன்னும் வார்த்தையில் பேச முடியும். அது மனைவியானாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. இப்படி ஒரு தவறான ஒரு சட்டம் இருக்குது. அந்த சட்டத்தின்படி நான் நடக்கணும்னா, இப்போ நான் பேச வேண்டிய காரியங்களை பேசணும், உள்ளே போகணும்னா என்ன செய்யணும், எல்லாரும் உபவாசித்து தேவ சமுதிர தேவனை தேடணும். அந்த உபவாசம் முதல்ல யாருக்குன்னு சொல்லி கிடைக்குன்னா, எனக்காக நீங்கள் உபவாசிக்கணும். நான் ராஜாட்ட போய் நிற்கிறதுக்காண்டி நீங்கள் என்ன செய்யணும், எனக்காக உபவாசம் போடணும். அதுக்கடுத்து என் தாதிமார்களும் உபவாசம் போடணும், என்னை சூழ்ந்திருக்கிறவர்கள். அதுக்கடுத்து மொர்தெகாய நீரும் உண்மை சூழ்ந்திருக்கிற இந்த பட்டணத்தார் எல்லா யூதர்களும் சேர்ந்து நினைச்சணும், உபவாசிக்கணும். இதுதான் ஆயத்தப்படுத்துதல். ஏன்னா இந்த தேவனுடைய சமூகத்தில் முதல்ல இரக்கத்தை பெற்றுக்கொண்டா தான் இந்த மனுஷன்கிட்ட போய் தயவை பெற்றுக்கொள்ள முடியும்.
அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது நான் முகத்தை மாசு இல்லாமல் ஏறெடுக்கணுங்கன்னா என் இருதயம் ஆயத்தமாகும். நான் தேவனுடைய சமூகத்தில் ஏறெடுக்கிறதுக்கு இந்த பூமியில் சில காரியங்கள் எனக்கு என்னங்கன்னா பலத்த மோசங்களையும் நாசங்களையும் நஷ்டங்களையும் உண்டாக்க காத்திருக்குது. அப்படி நேரத்தில் என் இருதயம் ஆயத்தமாகி தேவனை நோக்கி பார்த்தா நிச்சயமாக இந்த எஸ்தரும் அந்த தாதிமார்களும் இந்த மொர்தெக்காயும் அங்குள்ள யூதர்களும் உபவாசித்த பொழுது இவ போய் கேட்ட மாத்திரத்தில் பேசுறதுக்கு முதல்ல அனுமதி கிடைச்சி. இப்போ உடனே ஒரு ராஜாத்தி என்ன செய்யல, எஸ்தர் ராஜாத்தி காரியத்தை உடனே சொல்லல. இன்னும் அவ என்ன செய்றா, அந்த ராஜாவுடைய இருதயத்தை பக்குவப்படுத்துகிறா, ஆயத்தப்படுத்துகிறா. எப்படி? முதல்ல விருந்து தான் செய்கிறா. விருந்து செஞ்சா ராஜா மனசார சொல்கிறான், உனக்கு என்ன வேணாலும் கேட்டு தரேன்னு. ஆனால் முத நாளே சொல்லலை. ஏன் தெரியுமா? யார் மேலே இப்போ கம்ப்ளைண்ட் பண்ண போகிறா? ஆமான் மேலே. ஆமான் எப்படிப்பட்டவன்? ராஜாவுக்கு அடுத்த ஆள் ஆமான் தான். அந்த தேசத்தில் 127 தேசத்துக்கும் ராஜா இருக்கிறாரு. ராஜாவுக்கு அடுத்து இந்த ஆமான மேன்மைப்படுத்தி வச்சிருக்கிறார். போன எடுப்புலேயே ஒரு ராஜாட்ட சொன்னால் ராஜா நினைச்சிருவானா, திகச்சாலும் திகச்சுவார். ஆனால் முதல் நாள் ஆயத்தப்படுத்தி அவனுடைய இருதயத்தையும் ஆயத்தப்படுத்தி 2வது நாளில் தான் சொல்கிறா, ராஜாவுக்கு வருகிற நஷ்டம் பயங்கரமான ஒரு நஷ்டம் வரப்போகுது. அதை அந்த சத்ரு ஈடு செய்ய முடியாது. இப்போ தான் ராஜா இருக்கிற அந்த சத்ரு யாருன்னு கேட்டான். இப்போ தான் காரியத்தை உடைச்சிட்டா. அல்லேலூயா. தேவசம் காத்திருக்க தேவ பிள்ளைகளே, ஒரு காரியத்தை தேவ சமூகத்தில் கொண்டு போகிறதுக்கு, ஒரு காரியத்தை உலக மனுஷத்தை கொண்டு போகிறதுக்கு நாம் எவ்வளவு தூரம் ஆயத்தப்படுத்துன்றதை இந்த எஸ்தர் புஸ்தகத்தை நம்ம கண்டுகொள்ளலாம். அப்போ இன்னைக்கு தேவசனம் கூடி வந்திருக்க நமக்கு கர்த்தராய் தேவன் சொல்லிக் கொடுக்குற ஒரு முறைமைகள், எப்போ பார்த்தாலும் பிரச்சனை வருதா, எப்போ பார்த்தாலும் போராட்டம் வருதா, எப்போ பார்த்தாலும் கொடுமை நடக்குதா, கண்டிப்பாக உபவாசம் போடுங்க. உபவாசம் அப்படின்னா தேவனோடு வாசம் செய்தல். எனக்கு இருக்கிற வேலைகள், எனக்கு இருக்கிற அலுவல்கள், எனக்கு இருக்கிற சாப்பாடு, எனக்கு இருக்கிற நட்பு, எனக்கு இருக்கிற ஐக்கியம் எல்லாத்தையும் துண்டு பண்ணிட்டு நான் யாரோட வாசம் செய்யணும்? வசனம் விளக்குச்சுன்னா சொல்லுங்க. தேவனோடு வாசம் செய்தல், தேவனோட உபவாசம், அவரோடு வாசம் செய்தல். அப்போ எனக்கு ஒரு பாதுகாப்பு வேணும்னு சொன்னீங்கன்னா, என் முகத்தை மாசில்லாமல் ஏறணும்னு சொன்னீங்கன்னா, நான் தேவனோடு வாசம் செய்தால் தேவன் என்னோடு வாசம் செய்வார். அல்லேலூயா. இதைத்தான் வெளிப்படுத்தின விசேஷம் 3 இதில் கூட வாசிக்கிறோம். நான் அவன் கூட போஜனம் பண்ணுவேன், அவன் என்னோட போஜனம் பண்ணுவான். அந்த போஜன்ற வார்த்தையில் சப்பர்னு போட்டிருக்கும். அப்படின்னா நைட் சாப்பாடுன்னு அர்த்தம். அப்போ நைட் சாப்பாடு எதுக்கு நான் அந்த வேதத்தில் போட்டுக்கிட்டீங்கன்னா, நம்ம வீட்டில் எல்லாருமே என்ன சொன்னால் பள்ளிக்கூடம் போயிடுவோம், அப்புறம் காலேஜ் போகிறோம், அப்புறம் வேலைக்கு போகிறவங்க, அப்புறம் செய்கிற தொழிலுக்கு போகிறவங்க, பிஸ்னஸ் போகிறோம், எல்லோரும் போயிடுவாங்க. எல்லோரும் எப்போ சந்தித்து சாப்பிடுவோம்? மதியம் அவரவர் இடத்துல சாப்பிடுவோம். நைட்டில் தான் ஒன்றா உட்காந்து குடும்பமாக என்ன செய்வோம்? சாப்பிடுவோம் ஒன்றா. இப்போ ஆண்டவர் அந்த சாப்பாடை சொல்கிறார், சப்பர்ன்றதான் அந்த வார்த்தைப்படுது. அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு வாசம் செய்தல், தேவனும் நாமும் ஒன்றா உட்காந்து ஐக்கியப்பட்டு சாப்பிட தான் அந்த வார்த்தையை ஆண்டு சொல்கிறார். அல்லேலூயா. இப்போ வாசம் செய்யும் பொழுது நமக்கு இன்றைக்கி நடந்ததெல்லாம் பாருங்கள். பிள்ளைகள் காலேஜ் போய்ட்டு நாங்கள் வந்துட்டாங்கன்னா அங்கே நடந்தது மேக்ஸிமம் என்ன செய்வாங்க, அது பூரா சொல்லுவாங்க. எப்போது? இந்த ஒன்றா உட்காந்து சாப்பிடும்ல அந்த நேரத்தில். வேலையில் நடந்தது, பிஸ்னஸில் நடந்தது, தொழிலில் நடந்தது, எல்லா காரியத்தையும் என்ன செய்வோம் அன்றைக்கி தான் சாயந்தரம் பேசுவோம். இந்த தேவனும் அவருடைய காரியங்கள் நம்மகிட்ட பேசுவார், நாமும் நம்முடைய காரியங்கள் அவர்கிட்ட பேசுவோம். அப்போது நம்முடைய இருதயத்தை தேவனுடைய சொல்ல ஏறெடுக்கிற பொழுது இந்த தேவன் மெய்யாவை பதில் தந்து நம்மை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். அப்போ நமக்கு பாதுகாப்பு வேணும். தொழிலில், வேலையில், காரியங்களில், குடும்பத்தில் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறோமா? பாதுகாப்பு வேணுமா? எஸ்தர் மூலம் இன்னைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிற வார்த்தை, உபவாசித்து தேவனை தேடுகிற பொழுது, உபவாசித்து முகத்தை அவருக்கு நேரம் ஏறெடுக்கிற பொழுது கர்த்தரை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் தமது ஜனத்துக்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமா இருப்பார். அரணான கோட்டைன்னா எது உள்ள புக முடியாது. அப்படிப்பட்ட பாதுகாப்பு வேணுமா?
இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா பில்லிஷின்னு சொல்லுவோம், மையின்னு சொல்லுவாங்க, மாந்திரின்னு சொல்லுவாங்க, செய்வன்னு சொல்லுவாங்க, கோளாறு, இப்படி பலவிதமான காரியங்கள் உலகத்தை தாய்க்கிட்டு இருக்குது. இன்னைக்கு தேவ பிள்ளைகளுக்கும் விரோதமாக அநேக கிரியைகள் இந்த உலகத்தில் இருந்துச்சுன்னா ஏவல்னு சொல்லுவாங்க, ஏவப்பட்டு கொண்டிருக்குது. ஆண்டு சொல்றார், உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காது. எப்போ? நான் அவருடைய கரத்துக்குள்ளே இருக்கணும், அவருடைய உள்ளங்கைகளுக்குள்ளே இருக்கணும், நான் அவருடைய பலத்த சத்துவத்தின் கோட்டைக்குள்ளே அரணுக்குள்ளே நான் இருக்கணும். அல்லேலூயா. அப்படி தான் எதுவும் எனக்கு வராம எழுபது எதுவும் வாய்க்காது. நான் எல்லாத்த போல் வாழ்ந்துட்டு, எல்லாத்த போல் நானும் டிவி பார்த்துட்டு, எல்லாத்த போல் நான் இருந்துட்டு, எல்லாத்த போல் உபவாசம் போடாமல் நான் தேவனோட ஐக்கியம் இல்லாமல் இருந்துட்டா, சும்மா பேருக்கு கிறிஸ்தவன், பேருக்கு சர்ச்சுக்கு வரேன், பேருக்கு இருந்துட்டா எனக்கு அந்த பாதுகாப்பு கிடையாது. தேவசன் காத்துட்டு பிள்ளையே. இப்போ 28ஆம் அதிகாரத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரியும், உபாகம் 28ஆம் அதிகாரத்தில் ஒரு வழியாய் உனக்கு வருவார்கள், 7 வழியாய் துரத்துண்டு போவார்கள், ஓடி போவார்கள். எப்போ? கற்பனைக்கு கீழ்ப்படிஞ்சு அப்படி சத்தத்துக்கு செவி கொடுத்து தேவனாய் கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் வாழுகிற பொழுதா உண்மையாய் அவருக்கு செவி கொடுத்தா தான் இந்த சமூகம் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். இல்லாத பட்சம் எல்லாருக்கும் நடக்குமா? எல்லாருக்கும் நடக்குமா? எல்லாருக்கும் விரோதமாக ஒருத்தவங்க வந்தாங்கன்னா 7 வழியாக துரத்துன்னு ஓடுவாங்களா? இல்லை, அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளுக்கு. அப்போ இதனால் எஸ்தர் மூலம் கற்றுக்கொள்கிற வார்த்தை உபவாசத்தின் மூலம். அப்போ ஆயத்தப்படுத்துகிற காரியத்தை குறித்து நம்ம இப்படி ஒன்றா பார்த்துட்டு வரோம். அடுத்தபடியாக ஆயத்தப்படுத்துகிற காரியத்தை குறித்து நம்ம தேவ சமூகத்தில் 1 சாமுவேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஏறத்தாழ 3ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் சாமுவேல் பெலிஸ்தர் இஸ்ரேலுக்கு ரொம்ப யுத்தம் பண்ண வர்றாங்க. அப்போது சாமுவேல் சில ஆலோசனை சொல்கிறார். அப்படி ஆலோசனை சொல்லும்போது அந்நிய கிரிகளை அகற்றி விட்டு கர்த்தருக்கு நேராய் கர்த்தரையே நீங்கள் தொழுது கொள்கின்றார். 3ஆம் வசனத்துக்கு ஒரு சில வசனங்கள் வாசிங்க. சாமுவேல் நோக்கி நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புகிறவர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். இந்த வார்த்தை நல்லா கவனிச்சு பாருங்க, அவர் ஒருவருக்கே. அப்போ இவங்க எதுக்கெல்லாம் ஆராய்ச்சிருக்கிறாங்கன்னு நான் இதுக்கு முன்னாடி நியாயாதிபதி புஸ்தகத்தில் பயங்கரமான மோசமான காரியங்கள் ஒவ்வொரு பகுதியிலும் போய் என்ன செய்வாங்க, இருக்கிற அனைத்தையும் ஆராதிப்பாங்க. இப்போ சாமுவேல் சொல்றாரு, கர்த்தர் ஒருவருக்கே ஆராதிங்க, கர்த்தருக்கு நேராக அவங்க இருதயத்தை திருப்புங்க, அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்யுங்க, அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார் என்றார். இப்போ ஜனங்கள்லாம் இந்த சாமுவேல் பேச்சை கேட்டு நினைச்சிட்டாங்களாம். அப்படியே அந்த அடுத்த வசனத்தில் அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் பாகால்களையும் அஸ்தரோத்தையும் விலக்கிவிட்டு கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார்கள். அப்போ விளக்க வேண்டியது அனைத்தையும், தள்ள வேண்டியது அனைத்தையும், நிராகரிக்க வேண்டிய அனைத்தையும் நிராகரித்து தள்ளிவிட்டு ஒதுக்கி விட்டு இப்போ கர்த்தரை தேடி கர்த்தரை ஆராதிக்கிற பொழுது கர்த்தர் மெய்யாவே நம்ம முழு வசந்த வாசனை நேரம் ஆயிரும். இப்போ பாருங்கள் வசனத்தை வாசிங்க. 11ஆம் வசனம் 12ஆம் வசனம். இஸ்ரவேலர் மிஸ்பாவிலிருந்து பெலிஸ்தரை பின்தொடர்ந்து போய் பெத்காரின் பள்ளத்தாக்கு மட்டும் அவர்களை முறிய அடித்தார்கள். அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நிறுத்தி கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபெனேசர் என்று பெயரிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 13ஆம் வசனம் முதல் பகுதி மட்டும். இந்த பிரகாரம் பெலிஸ்தர் அப்புறம் இஸ்ரவேலின் எல்லையிலே வராதபடிக்கு தாழ்த்தப்பட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டு சமுதிரம் இந்த சாமுவேல் நாட்கள் முழுவதும் பெலிஸ்தர் அதுக்கடுத்து இஸ்ரேலுக்கு ரொம்ப எலும்பவும் இல்லை, அவங்க வரவும் இல்லை. அவங்க இந்த சாமுவேல் நியாயாதிபதியான நாட்கள் முழுவதும் ஆண்டு சமுதிரம் காத்திருக்க தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு காரியமாக பாருங்கள். எப்படி யாக்கோப்பு பிரிப்பரானா, எப்படி இந்த ஆபிரகாம் ஆயத்தமானா, எப்படி இந்த எஸ்தர் ஆயத்தமானாங்க, எப்படி தேவசமுதில் இருக்கிற இந்த சாமுவேல் காலத்தில் பெலிஸ்தருடைய யுத்தத்திற்கு ஒரு பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள சாமுவேல் காலத்தில் எப்படி ஆயத்தமானாங்க. ஒவ்வொரு காரியங்களையும் பார்க்கிற பொழுது தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகள் நம்ம இருதயம் கர்த்தருக்கு நேராக இருக்கும், ஆயத்தப்படுத்தி. இப்போ 2வது காரியத்துக்கு நம்ம போக போகிறோம். யோபுவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில்
13ஆம் வசனத்தில் 2வது பகுதி என்ன சொல்லுது? அவருக்கு நேராக விரித்தால் நலமாயும். 14ஆம் வசனம் முதல் பகுதி, கைகளை நேராய் அவருக்கு நேராக விரிக்கணும். அடுத்து இந்த கைகளில் அக்கிரமம் இதை என்ன செய்யணும்? அகற்ற வேண்டும். ஏறத்தாழ இருதயம், இந்த இருதயத்தின் சிந்தனைகள் படி சரீரம் முழுதும் செயல்படும். இப்போது இந்த கைகள் அக்கிரமம் இருந்துச்சுன்னா அதை நினச்சுன்னா மாற்றி கிரமமாக இந்த கைகள் நினச்சுன்னா செயல்படணும். இன்றைக்கி வாசித்த சங்கீதத்தில் ஒரு வசனம் வாசித்தோம். கைகளில் சுத்தமுள்ளவன் இருதயத்தில் மாசு இல்லாதவன். கைகளில் சுத்தமுள்ளவன் இருதயத்தில் மாசு இல்லாதவன். அப்போ இந்த கைகளில் சுத்தம்னா என்ன? கை சுத்தம்னா என்ன? ஆண்டு சமூகத்தில் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். தாவீது கர்த்தருக்கு பிரியமான ஒரு மனுஷன். இந்த பிரியமான மனுஷன் ஒரு நாளில் அவனுடைய உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு வந்தான். தகாத விதமாக அவங்க உடன்படிக்கை பெட்டியை அவங்க வண்டியில் வச்சு கொண்டு வந்துட்டாங்க. அதெல்லாம் அங்கே ஒரு அடி விழுந்துச்சு. அவன் பயந்து போயிட்டு வேறு இடத்துல வச்சுட்டு வந்து அப்புறம் திரும்பி என்ன செஞ்சுட்டான்? தூக்கிட்டு வந்துட்டான். ஆட்டில் சுமக்க வச்சு கொண்டு வந்துட்டான். அடுத்தபடியாக ராஜ்யம் ஸ்திரப்பட்டுச்சு. கர்த்தருடைய சமூகத்தில் நல்லா இருக்கான். இப்போ என்ன செஞ்சிட்டான்? தீர்க்கதரிசி கூப்பிட்டு நான் ஆண்டவருக்கு ஒரு ஆலயத்தை கட்டலாமா அப்படி கேட்குறான். தீர்க்கதரிசி ஆண்டவர்கிட்ட கேட்காம என்ன சொல்ல, நீ என்ன செய்ய தாராளமா கெட்டுன்ட்டார். ஆனால் ஆண்டவர் அவனை கெட்ட வேணான்றார். ஆலயத்தை கெட்ட வேணான்றார். என்ன காரணம்? ஆண்டு சமயத்தில் யுத்தத்துக்கு போனால் கண்டிப்பாக யுத்தத்தில் ரத்தம் சிந்தி தானே ஆகணும். கண்டிப்பாக யுத்தம் சிந்தி தானே ஆகணும். யுத்தத்தில் ரத்தம் சிந்தி தானே ஆகணும். ஆனால் ஆண்டு சொல்கிறாரு 1 4 புத்தகத்தில் நீங்கள் வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த வசனத்தில் 22:7-8 வாசிங்க. உண்டாகி திரளான ரத்தத்தை சிந்தி பண்ணினாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போதும், நீ நாமத்திற்கு ஆலயத்தை திரளான ரத்தத்தை சிந்தி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, யுத்தத்துக்கு போய் சிந்தினா பரவாயில்ல. ஆனால் முதல்ல இந்த தாவீது முதல்ல ஒரு கூட்டத்தை சேர்க்குறான். கூட்டமாக வந்து சேர்ந்துச்சு 400 பேர். அதுக்கடுத்து 600 பேர் கூட்டம் சேர்ந்தாங்க. அப்படி கூட்டம் சேரும்போது பெலிஸ்தியர் நாட்டில் இருக்கிறான் தாவீது. அப்போது ஆகிஸ் ராஜா கேட்பான், இன்றைக்கி எந்த பகுதியில் போய் நீங்கள் என்ன செஞ்சீங்க? யுத்தம் செஞ்சீங்க, கொள்ளையடிச்சின்னு கேட்டால் தாவீது என்ன சொல்லுவான்? பொய் சொல்லுவான். சரி, பொய் சொல்கிறது மட்டும் இல்லை, அவன் செஞ்சது பூரா இவன் பகுதியில் செய்வான். அந்த அவன் சொல்கிறது பூரா யூதாவின் பகுதியில் போய் நாங்கள் என்ன செய்யணும்? கொள்ளையிட்டோம் அப்படிவான். இப்போ தாவீது வரும்போது யாராவது ஒருத்தங்க பிழைச்சிருந்து இந்த ஆகிஸ் ராஜாட்ட பெலிஸ்தர் ராஜாட்ட வந்து இந்த மாதிரி நம்ம பகுதியில் இருக்கிற ஜனங்களையே இவன் கொண்டுட்டான் அப்படி சொல்லி ஒரு சாட்சி சொல்லி தாவீதுக்கு கெட்டவர் வரக்கூடாதுக்காண்டி ஒருத்தரை கூட உயிரோட வைக்க மாட்டான். இது யுத்தம் கிடையாது. நல்லா கவனிச்சுங்க. ஆண்டவர் இந்த தாவீதுடைய கையில் ஆலயத்தை நிச்சயிட்டார். கட்ட வேண்டாம்னு சொல்லி ஒரு கட்டளை போட்டார். அல்லேலூயா. நல்லா கவனிச்சு கேளுங்க. இப்போது பிரியமான தாவீது தான். ஆனால் அவன் அநேக ரத்தங்களை வித்தியாசமானபடி என்ன செஞ்சிருக்கிறான்? யுத்தத்தில் மட்டும் இல்லை, கொள்ளையிட போகும்போது ரத்தம் சிந்திருக்கிறான். அப்படி சொல்ல காத்திருக்க பிள்ளைகளே, இந்த தாவீதின் கைகள் ஏறத்தாழ கர்த்தருக்கு பிரியமான கைகள் தான். ஆனால் யுத்தத்தில் ரத்தம் சிந்தினதுனால ஆலயத்தை கட்ட வேணான்ட்டார். இப்போது நாம் இந்த கைகளை கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். எப்படிப்பட்ட கைகள் நம்முடைய கைகள்? அப்படி சொல்கிற காத்திருக்க தேவ பிள்ளைகள் கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். நாம் ஆண்டுடைய சமூகத்தில் இன்றைக்கி வாசித்த சங்கீத கைகளில் சுத்தம் வேண்டும், கைகளில் சுத்தம் வேண்டும். இப்போ வாசிப்போம். இந்த கைகளை சுத்திகரிக்க நம்ம என்ன செய்யணும்? இப்போது அவர் ஆலயம் கட்டலை, அவர் மகன் நினச்சிட்டாரு
ஆலயம் கட்டிட்டார். ஆலயம் கட்டிட்டு பெரிய ஜெபம் பண்ணுறார். அப்படி இந்த பெரிய ஜெபம் பண்ணும்போது இப்போ 2 புத்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் ஜெபம் இருக்குது. அதில் 29ஆம் வசனத்தை வாசிங்க. உணர்ந்து சகல விண்ணப்பத்தையும் சகல வேண்டுதலையும் உங்களுடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு மன்னித்து, தேவரீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்தில் அவர்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு பயப்பட்டு உங்களுடைய வழிகளில் நடக்கும்படிக்கு தேவரீர் ஒருவரே மனுபுத்திரரின் இருதயத்தை அறிந்தவர் ஆனதால் நீர் அவனவன் இருதயத்தை அறிந்திருக்கிறபடியே அவனவனுடைய எல்லா வழிகளுக்கும் தக்கதாய் செய்து பலன் அளிப்பீராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இந்த கைகளில் இருக்கிற அக்கிரமத்தை எப்படி நிவர்த்தி செய்யணும் அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த சாலமோன் ஏறெடுக்கிற ஜெபத்தில் சொல்கிறாரு, எந்த மனுஷனானாலும் இஸ்ரவேலாகிய உம்முடைய ஜனத்தில் எவனானாலும் தன் தன் வாதையையும் வியாகுலத்தை உணர்ந்து இந்த ஆலயத்துக்கு நேராக தன் கைகளை விரித்து செய்யும் சகல விண்ணப்பம். இந்த ஆலயத்துக்கு நேராக கைகளை எப்போ விரிக்கணுமா? தன் தன் வாதையையும் வியாகுலத்தையும் உணர்ந்து. இப்போ வாதம் வந்துருச்சு, பொல்லாப்பு வந்துருச்சு, வியாகுலம் வந்துருச்சு, நெருக்கம் வந்துருச்சு. இதை செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட் சொல்கிற பார்த்தீங்களா? என்ன, ஏன் எனக்கு இப்படி வந்துச்சு என்கிற உணர்ந்து பார்த்து என்னச்சுன்னா கைகளை என்னச்சணும் கர்த்தருடைய சொல் விரிக்கணும். அப்படி உணரும் போது பரிசுத்த ஆவியான என்ன செய்வானா உள்ளத்தில் கிரியை செய்வார். அப்போ உணரணும், நான் என்ன செஞ்சேன், நான் ஏது செஞ்சேன், ஏன் எனக்கு இந்த தப்பு நேரிட்டது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரியம் வித்தியாசம் நடந்துச்சுன்னா உடனே நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். எதுனால இப்படி வந்துச்சு, எதுனால இப்படி நடந்துச்சு. ஒரு வண்டி ரிப்பேர் ஆச்சுன்னா ஏன் இப்படி நடந்துச்சு, வீட்டில் ஏதோ ஒரு பொருள் ரிப்பேர் ஆச்சு, ஏன் இப்படி ஆச்சு, என்ன காரணம், சிந்திக்கிறோமா இல்லையா? என் வாழ்க்கையிலும் சில காரியங்கள் ஸ்தம்பித்து நிற்கிறீங்கன்னா ஏன் இப்படி நடக்குது, நான் தேவனுக்கு உரமாக எது செஞ்சேனா, தேவனுக்கு உரமாக எதுவும் நடப்பித்துக்கனா என்ன உணர்ந்து பார்க்கணும். அந்த உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தர் நமக்கு தந்திரமுடியாக நம்ம ஜெபிக்கணும். அல்லேலூயா. இப்போ கைகள் என்ன சொன்னால் நாம் ஆண்டுடைய சமத்தில் ஏறெடுக்க வேண்டும். அல்லேலூயா. இப்போ ஏறெடுக்கிற பொழுது தான் கர்த்தர் இந்த அக்கிரமங்களை நீக்கி நம்ம சுத்திகரிக்கிறார். சரி, யோவான் புத்தகத்தில் டக்குன்னு எடுத்து வசனத்தை வாசிப்போம். 14 2வது பகுதி. அநியாயம் உம்முடைய கூடாரத்தில் வாசமாயிருக்க ஒட்டாதிரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போது இந்த காரியங்களை குறித்து நம்ம 3வது காரியம் இது இருதயம், கை, கூடாரம். இந்த கூடாரத்தில் என்ன இருக்கக்கூடாதான், அநியாயம் இருக்கக்கூடாது. கடகடன்னு ஒரு 3 இடத்துல இருக்க வசனத்தை வாசிப்போம். இந்த 3 இடத்துல இருக்க வசனம் ஏறத்தில் ஒரே ஒரு காரியத்தை மென்ஷன் பண்ணுற காரியம்தான். லேவியராகவும் 19:35, அதே லேவியராகவும் 25:14 முதல் அல்லது 14:17, அடுத்து உபாகமம் 25:13 முதல் 16. நியாய விசாரணையிலும் அளவிலும் நிறையிலும் படியிலும் அநியாயம் செய்யாதிருப்பீர்களாக. என்னென்னத்தில் நியாயம் விசாரிக்கிறதுல அளவு, நிறை, படி. சரி, 25:14-17. ஆகையால் பிறருக்கு எதையாவது விற்றாலும் அவனிடத்தில் எதையாவது கொண்டாலும் ஒருவருக்கொருவர் அநியாயம் செய்யக்கூடாது. விற்கும் போது வாங்கும் போது என்ன செய்யக்கூடாதான், அநியாயம் செய்யக்கூடாது. அடுத்து 25:13 உபாகமும் 25:13. பழைய நிறைக்கற்களை வைத்திருக்க வேண்டாம். உன் வீட்டில் பெரிதும் சிறிதுமான பழைய படிகளையும் வைத்திருக்க வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் உன் நாட்கள் நீடிக்கும்படி குறையற்ற சுமுத்திரியான நிறைக்கல்லும் குறையற்ற சுமுத்திரியான படியும் உன்னிடத்தில் இருக்க வேண்டும். இவை முதலான அநியாயத்தை செய்கிறவன் எவனும் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போதும். இந்த 3 காரியம் வாஸ்தவம். லேவியராமத்தில் 2 இடத்துலையும் உபாகமத்தில் 1 இடத்துல வாஸ்தவம். இந்த இடத்துல அநியாயத்தை பற்றி சொல்லப்படுது. பாருங்கள், நீங்கள் அளந்து போடுறது அல்லது அளந்து வாங்கிறது, நீங்கள் விற்கிறது அல்லது நீங்கள் வாங்கிறது. இப்போது ஒவ்வொரு காரியத்திலும் நிற்கிறதுலையும் அளக்கிறதுலையும்
இன்னும் அவங்கள ஒரு நியாயாதிபதியாக ஒரு லீடராக வச்சு செயல்படுற காரியத்திலும் எல்லாவற்றிலும் அநியாயம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி போட்டிருக்கு. இப்போ உபாகமத்தின் புத்தகத்தில் வாஸ்தவம், பையில் பெருசு சிறுசுமா என்ன செய்யணும், நிறை கற்களை வைத்திருக்க வேண்டாம். ஒரே 100 கிராம் படிக்கல் தான் இருக்கும். இந்த 100 கிராம் படிக்கலவும் 90 கிராம்லையும் இருக்கும், 100 கிராம் படிக்கலவும் இன்னொரு 100 கிராம் படிக்கல 110 கிராம் இருக்கும். ஏன்? வாங்குற போது 110 கிராம் எடுத்து வளர்ப்பாங்க, கொடுக்குற போது 90 கிராம் எடுத்து வளர்ப்பாங்க, நிற்பாங்க. விளங்குதா? ஹல்லேலூயா. படியை நீங்கள் கடையில் போய் படியை பாருங்கள். இப்போ அது படியே கிடையாது. முன்னாடி அரிசி எடுக்கல படியை பார்த்தீங்கன்னா அந்த படி இப்படி இருக்கும், நடுவில் உள்ள தட்டி நெளிச்சிருப்பானுங்க. நமக்கு கொடுக்குறத அதில் ஒரு 100 கிராம் அரிசி கம்மியாக அப்படின்னு உள்ளே நெளிச்சு வச்சுருப்பானுங்க. அப்படி செய்யவே கூடாது. சரி, இதெல்லாம் எதுக்கு இப்போ வாசிக்கிறோம்? அநியாயம் எங்கே இருக்கக்கூடாது? கூடாது. இப்படிப்பட்ட காரியத்தில் அநியாயம் செஞ்சு சம்பாதிக்கிற சம்பாத்தியம் இப்போ எங்கே வருது? வீட்டுக்கு வருது. இந்த வீட்டுக்குள்ளே அநியாயம் இருக்கவே கூடாது. அநியாயத்தை இப்படி கூடாரத்தை விட்டு அகற்ற வேண்டும். அப்போ தாறு மாறான சம்பாத்தியத்தை வீட்டுக்கு கொண்டு வந்து வைக்கவே கூடாது. அநியாயத்தை வீட்டில் இருந்துச்சுன்னா அப்புறப்படுத்த வேண்டும். ஏன்னு சொன்னீங்கன்னா வேதம் சொல்லுது, அநியாயத்தின் திரவியங்கள் ஒன்றுக்குமே உதவாது. தேவஸ்தான காத்துக்கிற தேவ பிள்ளைகளே, ஆண்டுடைய சமூகத்தில் இந்த வசனம் சொல்லி பாருங்க. ரோமர் 2:8 அநியாயத்துக்கு நம்ம செவி கொடுத்தோம்னா நமக்கு என்ன வரும்னு போட்டிருக்கு. சண்டைக்காரரா இருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படிந்தவர்களுக்கோ உக்கிர கோபாக்கினை வரும். சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்துக்கு கீழ்ப்படிகளுக்கு உக்கிர கோபாக்கினை வரும். அப்போது நான் இன்னைக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தையெல்லாம் கீழ்ப்படியாமல் அநியாயத்துக்கு நான் கீழ்ப்படிஞ்சினா எனக்கு உக்கிர கோபாக்கினை தான் வரும். இந்த கோபாக்கினைக்கு நான் தப்பிச்சுக்கிறேன்னா நிச்சயமாக நான் செய்ய வேண்டியது அநியாயம் செய்யக்கூடாது. நான் நீதியாய் காரியங்களை என்ன, நியாயமாய் காரியங்களை நான் நடப்பிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போது அவனுடைய சமூகத்தில் அருமையான சகைவு குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். சகைவுடைய வாழ்க்கையில் பார்க்கணும் ஆசைப்பட்டான். பார்த்த அன்னைக்கே அவனுக்கு ரட்சிப்பு வந்துருச்சு. எப்படி அவனுக்கு ரட்சிப்பு வந்துச்சு? அவன் சொல்கிறான், அறிக்கை செய்யும்போது 8ஆம் வசனத்தில் 15:8 லூக்காவில், ஆண்டவரே பாருங்க, ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ அது எங்கே வச்சிருக்கான்? அவன் வீட்டில் வச்சிருக்கிறான். இப்போ இவன் என்ன செய்ய போகிறான்? ஒருத்தன்ட்ட 10 ரூபா வாங்கினதை இப்போ என்ன செய்ய போகிறான்? 10 ரூபா வாங்கின என்ன செய்ய போகிறான்? 40 ரூபா திருப்பி கொடுக்க போகிறான். அப்போ தான் சொன்னார், இந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. அல்லேலூயா. அப்போ அநியாயம் அந்த கூடாரத்தில் இருக்கிற வரைக்கும் நாம் ஏறெடுக்கிற ஜெபம் நமக்கு தான் திரும்பும். நம்ம ஏறெடுக்கிற விண்ணப்பம் நமக்கு தான் திரும்பும். சாமுவேலை குறித்து நல்லா வாசித்தோம். சாமுவேல் மக்கள்கிட்ட கேட்குறார், நான் நியாயம் விசாரிக்க தொடங்கின நாள் முதல் கொண்டு என்கிட்ட ஏதாவது அநியாயத்தை கண்டுபிடிச்சிங்களான்னு கேட்குறார். மக்களை என்ன சொன்னாங்க? நாங்கள் உங்கள்கிட்ட ஒரு அநியாயத்தை நாங்கள் வரைக்கும் பார்க்கவில்லை. யார் பொருளையாவது நான் கேட்டு வாங்கினேன்னா அல்லது அநியாயம் எந்த பொருளாக நான் எடுத்துக்கொண்டேன்னா? சாமுவேல் கேட்குறாரு. மக்கள்லாம் சொல்கிறாங்க, இல்லவே இல்லை, யார்ட்டையும் அநியாயம் பண்ணி வாங்கவே இல்லை. நல்லா கவனிச்சு பாருங்கள். ஆனால் 7ஆம் அதிகாரத்து வரைக்கும் அப்படி இருக்குது. அதுக்கடுத்து பின்னாடி அதே இடத்துல சொல்கிறாரு. 8ஆம் அதிகாரத்தில் அவங்க மகனை குறித்து வார்த்தை சொல்லப்பட்டு பாருங்கள். 1 சாமுவேல் 8:3 வாசித்து பாருங்கள். பொருளாசைக்கு சாமுவேல் குமாரர் சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? அநியாயம் செய்தார்கள். இப்போது இந்த பொருள் பூரா எங்கே போகுது? சாமுவேல் வீட்டுக்கு போகுது.
சாமுவேல் அநியாயம் செய்யாதவர், பிள்ளைகள் அநியாயம் செய்கிறவர்கள். இப்போ இந்த வார்த்தை வாசிக்கிற நமக்கு கர்த்தருடைய வசனம் சொல்லுது. 1 யோவான் 1:9. சீக்கிரம் வாசிக்க பார்ப்போம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம செய்ய வேண்டிய காரியம் முடிக்க போகிறோம். நம்ம செய்ய வேண்டிய காரியம், நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட வேண்டும். இப்போ அவர் என்ன செய்வாராம்? எல்லா அநியாயங்களும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பாராம். ஸ்தோத்திரம். ஒருவேளை ஏதாவது கூடாரத்துக்குள்ளே நமக்குள்ள, நான் ஆரம்பத்தில் சொன்னேன், தேவனுடைய ஆலயம் ஒரு கூடாரம் தான், நம்ம வீடு ஒரு கூடாரம் தான், நானும் ஒரு கூடாரம் தான். இப்போ எனக்குள்ளே இந்த கூடாரத்துக்குள்ளாலும் சரி, நான் தங்கியிருக்க வீட்டுக்குள்ளாலும் சரி, அநியாயமாக ஏதாவது பெற்றுக்கொண்டு யாருக்கு தெரியாமல் ஒரு பொருளை தூக்கிட்டு வந்து என் வீட்டில் இருந்தால், இன்றைக்கி போனவே அந்த பொருளை தூக்கி எரிஞ்சிடும், உரிய நபர்கிட்ட கொடுத்துரும். அல்லேலூயா. இது இன்றைக்கி ப்ராக்டிக்கலாக வரணும். என் முகத்தை நான் மாசு இல்லாமல் ஏறெடுக்குன்னா என் இருதயம் ஆயத்தப்பட்டிருக்கணும். என் கைகளில் அக்கிரமத்தை எடுத்து போட்டுருணும். என் கூடாரத்தில் அநியாயத்தை நான் தூரப்படுத்தணும். நிச்சயமாய் கர்த்தர் என்னை பாதுகாத்து அந்த நித்தியத்தில் கொண்டு போய் சேர்க்க வல்லவராக இருக்கிறார். எல்லோரும் கண்கள் மூடி ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவின் கோடி ஸ்தோத்திரப்பா. மகிமையின் ராஜாவே, நீங்கள் கொடுத்த இந்த வாரத்தின் முதல் நாளிலும் தேவஸ்தலத்தில் கூடி வந்து தேவனை நோக்கி ஜெபிக்கவும் மன்றாடவும் கர்த்தர் கிருபை செய்ததற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்கள் தேவனாய் கர்த்தர் எங்களை பேசி வந்ததற்காக ஸ்தோத்திரப்பா. கர்த்தர் தமது ஜனத்துக்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாக இருப்பார். அந்த வார்த்தையின்படி நீங்கள் எங்களுக்கு பாதுகாப்பு தருகிற தெய்வம். எங்கள் கண்களை ஏறெடுக்கிற பொழுதும் ஆண்டவரே, ஒத்தாசை இருக்கிற பருவங்களுக்கு நேராய் எங்கள் கண்களை ஏறெடுக்கிற பொழுதும், உங்களுடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற பொழுதும், ஆண்டவர் இந்த நாளின் வார்த்தைப்படி மாசு இல்லாமல் எங்கள் முகத்தை ஏறெடுக்கிற பொழுதும் தேவ சமூகத்தில் எங்களுக்கு பாதுகாப்பை தருகிற என்பதை நாங்கள் தொடர்ந்து தியானிக்க உதவி செய்த ஆண்டுக்கு நன்றி. வார்த்தை கேட்ட பிள்ளைகளையும் வார்த்தையை தேவஸ்தலத்தில் சொன்ன அடிமையும் பலப்படுத்தும். இந்த வார்த்தையை நாங்கள் கை கொண்டு வாழ உதவி செய்யும். நாங்கள் கடைசியில் வாசித்த 1 யோவான் 1:9 படி ஆண்டவரை எல்லா அநியாயம் நீக்கி சுத்திகரிக்கிறவர், நாங்கள் அறிக்கை செய்கிற பொழுது எங்களை சுத்திகரித்து எங்களை நீதியின் பால் நடத்தும், எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். வார்த்தையின்படியே வாழ உதவி செய்யும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜெபம் கேள் நல்ல பிதாவே. ஆமென்.